ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. சிலம்பரசன். சிலம்பரசன் சார். போன மாசம் வரும்போது நீங்க எப்படி வந்தீங்க? போன மாசம் வரும்போது கைகள்லாம் வீங்கி முகம்லாம் கொழுப்பு கட்டின மாதிரி அப்படியே ஒரு மாற்றமா வந்தோம். கைகள்லாம் நல்லா வீங்கிருச்சு, முகமெல்லாம் வீங்கிருச்சு, அப்படி வந்தீங்க. நீர் கொத்திருச்சு வேற. நீர் கொத்து. சாப்பிட முடியல அப்படின்லாம் சொன்னீங்களா? ஏன் சாப்பிட முடியல? அது என்னன்னு தெரியல. சரி, வேற என்ன பிரச்சனைகள் இருந்தது? சாப்பிட முடியல பிரச்சனை, கை கால் வீங்கிருச்சு, நீர் கொத்திருச்சுன்னு சொன்னீங்க, சாப்பிட முடியலன்னு சொல்றீங்க. வேற என்ன பிரச்சனை இருந்தது அப்போ? அப்போ இன்டர்வல் அதிகமாக வெளில போகாது. பாத்ரூம் வந்து அப்படியே 1 out 1 நாள் போகிறது முக்கி போகிற மாதிரி இருக்கும். அதாவது இன்ட்ரோலும் போகாது, அது யூரினும் அவுட்புட் வெளியே அதிகமாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தீங்க. ஆமாம். இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ ஓரளவு ஈவினிங் எல்லாம் ஓகே தான். யூரின் நல்லா போகுது. போகுது. கை கால் வீக்கம் இருக்கா? இப்போ கை கால் வீக்கம் இல்லை. இப்போ ட்ராவல் பண்ணால் கூட அந்த வீக்கம் இல்லை. டிராவல் பண்ணா கூட இப்ப இல்ல, ஆனா அப்ப இருந்தது. மூச்சோட சிரமமா இருக்கா? இப்ப இல்ல. இல்ல, சாப்பாடு தான் ஒரு பிரச்சனை. சாப்பாடு தான், அதுவும் சரி பண்ணிக்கலாம். உங்க பேர் என்னங்கம்மா? சங்கீதா. சங்கீதம்மா சொல்லுங்க, உங்க கணவர் வரும்போது எப்படி வந்தாரு? என்ன சூழ்நிலை, எப்படி எல்லாம் அவரு சூழ்நிலை இருந்தாரு? அவங்களுக்கு உப்பு நீரா இருந்துச்சு, கைகள்லாம் ரொம்ப வீக்கமா இருந்துச்சு. அதனால சரி இங்க வந்தோம். இப்ப அதுக்கு பிற்பாடு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. இப்ப அப்போ கை கால் வீக்கமா இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் உடம்புல அவர் இருக்கு? அவங்களுக்கு உப்பு நீர் இருந்தது, அதனாலதான் சரின்ட்டு டைலிஸ் பண்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க போய் பார்த்த டாக்டர் டைலிஸ் பண்ணணும் தான் சொல்லி சொன்னாங்க. சொன்ன பிற்பாடு இங்க ஒருத்தவங்க வந்து பாத்துட்டு போனவங்க சொன்னாங்க, இங்க சரி பண்ணி விடுவாங்க, நீங்க அங்க போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் அங்க வந்தோம் நாங்க. சரி, அப்ப வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரண்ட், என்ன மாற்றம்? இப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாற்றமா இருக்கிறாங்க. என்ன மாற்றம்? கைகளை வீக்கம்ல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் மூச்சு விட முடியாத, ரொம்ப தூக்கம் இல்லாதான் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் தூக்கம் இல்லாத இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கிறாங்க. இப்ப நார்மலா இருக்காங்க. ஓரளவுக்கு சாப்பிடுறாங்களா? சாப்பிடுறாங்க. பசி எடுக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப பசி எடுக்குன்னு ரொம்ப பசி எடுக்குன்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் அது மாதிரி சொல்லுவாராமா? முன்னெல்லாம் அப்படி சொல்லல. அப்படி சொல்ல மாட்டாரு. சரிங்க, சரி.